வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று இந்த வீடியோவில் நாம் உலர் எடை பற்றி பேசுகிறோம். ஏனெனில் ஒரு பேரிடர் டயாலிசிஸுக்கு செல்லும் போது அவருடைய உடலில் நீர் வெளியே வருகிறது. தண்ணீர் வெளியே வரும்போது பெரும்பாலும் நோயாளியின் எடை அளவிடப்படுகிறது. நோயாளியின் உலர்ந்த எடையை உள்ளிடுகிறது. இப்போது சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு உலர் எடையின் முக்கியத்துவம் என்ன, அதை நீங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். குறிப்பாக டயாலிசிஸ் நடக்கும் நோயாளிகளுக்கு. நம் உடலில் தண்ணீர் வெளியேறிய பிறகு உள்ள எலும்புகள், உடலில் உள்ள மாசம் ஆகியவற்றின் மூலம் உள்ள எடையை உலர்ந்து கொள்ளலாம். நாம் டயாலிசிஸ் செய்கிறோம் என்றால் டயாலிசிஸின் மிகப்பெரிய பக்க விளைவு நோயாளி பலவீனமடைகிறார். டயாலிசிஸ் செய்யும் அளவு அதிகமாக இருந்தால் போதுமானால் பெரும்பாலும் பலவீனமாக இருக்கும். பலவீனம் காரணமாக நோயாளியின் பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. நோயாளியின் மரணம் பலவீனமடைகிறது. அதனால் நோயாளி பலவீனமடைந்தால் உலர் எடை அதிகரிக்கப்படும் அல்லது குறையும். உங்கள் உலர் எடையை தொடர்ந்து பார்த்து சாதனைப்படுத்தி உலர் எடை குறைந்து வருகின்றது என்றால் உங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. நீங்கள் டயாலிசிஸ் நோயால் அவதிப்படுகிறீர்கள். உங்கள் டயாலிசிஸ் நிறுத்த ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது உங்கள் உலர் எடை குறையாமல் இருக்க ஏதாவது செய்ய வேண்டும். அது அதிகரிக்க வேண்டும். உடலில் உள்ள தசைகள் அதிகமாக இருந்தால் எலும்புகளில் வலிமை அதிகமாக இருந்தும் டயாலிசிஸில் நீங்கள் சிறந்த உயிரினங்களை பெறுவீர்கள். டயாலிசிஸில் நாங்கள் 2 விஷயங்களை காண்கிறோம். மக்கள் டயாலிசிஸ் பற்றி மிகவும் பயப்படுகின்றனர். நாம் 2 விஷயங்கள் அறிவோம். நாம் காண்பது என்ன? சில நோயாளிகள் உங்களுடைய முன்னணி பரிசோதனைக்கு பிறகும் 6 மாதங்களுக்குள் டயாலிசிஸ் செய்ய முடியாது. 20 ஆண்டுகளாக டயாலிசிஸ் செய்து வரும் சில நோயாளிகள் இப்படித்தான். அவற்றுக்கிடையேயான வித்தியாசம் என்னவென்றால், சீக்கிரம் செல்லும் நோயாளி, அதன் பின்னணியில் உள்ள காரணம் என்ன? அவர்களின் உடல் பலவீனமடைகிறது என்று. பலவீனம் வருகின்றது என்றால் அதை எப்படி சரிபார்க்க வேண்டும்? உலர் எடையுடன் செய்வோம். உலர் எடை குறைந்தால் பலவீனம் வருகிறது. பின்னர் நாம் அதை முடிக்க வேண்டும். இப்போது அதை முடிக்க 2 முறைகள் உள்ளன. The first way is to eat food that can compensate for the weaknesses that occur in our body due to dialysis. மற்றும் நாம் உணவு சாப்பிட்டு அதை பரிசோதிக்கும்படி வைத்திருக்கின்றனர். இங்கு உடல் எடை குறையாது. நம் உடலில் ஆற்றல் இருக்கும். நடக்க தெம்பு வரும். நமக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, எந்த தசைப்பிடிப்பும் இல்லை. 2வது வழி, இந்த உணவை எல்லாவற்றையும் ஜீரணமாக்க முடியாது. சிறுநீரக நோயாளிகளின் உணவு உண்பதில் பல சிரமம் ஏற்படுகிறது. உணவு ருசியாக இருக்காது. ஆனால் அதை பயன்படுத்தி உணவு சாப்பிடுவதில் ஆர்வம் ஏற்படும் போது அவர்களின் மருந்தை வைத்துக் கொள்ள வேண்டும். உணவை சரியாக சாப்பிட வேண்டும். உடல் எடை அதிகரிக்க வேண்டும். உடல் எடை அதிகரிக்க வேண்டும். உடல் எடை இருக்க. ஏனெனில் உங்கள் சிறுநீரகம் மிகவும் சிறியதாக இருந்தால் அது 5 செமி 6 செமி வரை சுருங்கிவிட்டு இருக்கலாம். உங்கள் சிறுநீரகத்தில் நலம் பெற வாய்ப்பு இல்லை. இன்னும் உயிர் வாழ வேண்டும் என்றால் சரியான பாதையில் நடக்கும் மற்றும் சரியாக உணவு சாப்பிடுவது மிகவும் முக்கியம். ஏன்னா எந்த டாக்டர், நானும் இருக்கேன், டயாலிசிஸையும் நிறுத்திடுவேன். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இது டயாலிசிஸை நிறுத்த முயற்சிக்கும் போது அது நிபந்தனைக்குட்பட்டது என்பதை. சிறுநீரகம் உள்ளே முழுவதும் பூர்த்தியாக இருந்தால் புற்றுநோய் காரணமாக அது சீராக கொண்டது அல்லது சில காரணங்களால் அதை அகற்ற வேண்டியிருக்கும். அது ஒரு சிறுநீரகம் மட்டுமே இருந்தால் அல்லது அதில் ஒரு சிறுநீரகம் மட்டுமே உள்ளதாக இருந்தால் அது இரத்த அழுத்தம் காரணமாக அல்லது சர்க்கரை காரணமாக கொண்டது. இத்தகைய நோயாளிகளுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அல்லது நீங்கள் ஒரு தலைப்பு திரும்ப பெற மற்றும் மற்றொரு சிறுநீரகம் இல்லையெனில் உங்களுக்கு மற்றொரு மூலம் இல்லை. அல்லது பல சிக்கல்கள் காரணமாக நீங்கள் 2வது மாற்று அறுவை பெற முடியாது. ஆனால் உங்கள் உடலை பராமரிக்க வேண்டும். உங்கள் உடலை இப்படி பராமரிக்க வேண்டும் என்று இப்படி திங்குவலம். டயாலிசிஸ் ஆகின்றவர்கள் சரியான உணவு சாப்பிட வேண்டும். உங்கள் உலர் எடை அதிகரிக்கும் போது நீங்கள் சரியான உணவுகள் சாப்பிட வேண்டும். உங்கள் உலர் எடை அதிகரித்தால் உங்கள் உடலுக்கு வலிமை அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் நீண்ட காலம் வாழ முடியும். 2வது பொருள் என்னுமால், டயாலிசிஸுக்கு முன்பு எங்கும் போகும் போது எங்கள் எடை அகற்றப்படுகிறது. இப்போது அதிக நீர் வெளியேறும் போது நீங்கள் அதிக எடையை இழக்க வேண்டும். எனவே டயாலிசிஸுக்கு முன்னும் பின்னும் உங்கள் எடைக்கு இடையிலான இடைவெளி குறைவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இடைவெளி குறைவாக இருந்தால் உடலில் நீர் குறைந்து சேகரிக்கப்படும். 1 மற்றும் அரை லிட்டர் உரிகின்றன. ஆனால் உங்கள் உடலில் 4 லிட்டர் 5 லிட்டர் போன்ற தண்ணீர் வெளியேறினால் அது ஒரு பிரச்சனை. டயாலிசிஸ் முன்னும் பின்னும் உங்கள் எடையை எழுதிக் கொள்ள வேண்டும். நீங்கள் அதை மதிப்பீடு செய்ய வேண்டும். இப்போது நான் முன்பு சொன்னது போல், டயாலிசிஸ் செய்யும் முன்பும் பின்னும் உங்கள் எடைக்கு இடையிலான இடைவெளி குறைவாக இருக்க வேண்டும். இது நல்ல வேலையை செய்கிறது என்று ஏதேனும் ஒரு காரணம் உள்ளது. உங்கள் சிறுநீரகங்கள் தண்ணீரை அகற்றிக் கொண்டிருக்கின்றன. இப்போது உங்களுக்கு உடலில் தண்ணீர் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு 2 முறைகள் உள்ளன. ஒன்று, நீங்கள் குறைவாக தண்ணீர் குடிக்க வேண்டும். அல்லது நீங்கள் சிறுநீரகங்களின் மூலம் நல்ல அளவில் தண்ணீர் குடிக்கின்றீர்கள். எப்படியும் நீங்கள் டயாலிசிஸ் நோயாளியாக இருந்தாலும் உங்கள் சிறுநீரகங்களை மேம்படுத்த வேண்டும். அதனால் சிறுநீரகங்கள் தங்கள் அனைத்து வேலைகளையும் செய்ய சில வேலைகள் செய்திருக்கிறார். அவர் சிறுநீர் அகற்றவில்லை, கெட்ட நீரையும் அகற்றவில்லை, ஆனால் அவர் தண்ணீரை ஆக்கினார்.
எனவே நாம் சிறுநீரகங்களில் வேலை செய்து தண்ணீர் வெளியேறிக் கொண்டிருக்க வேண்டும். இதனால் நீர் நிறைவேற்றப்படும். ஒரு டயாலிசிஸ் நோயாளி தனது உயிர்வாழ்வை நீண்ட காலம் ஒத்திருக்க விரும்பினால், ஏனெனில் உடலில் தண்ணீர் நிரம்பியால் அது எங்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அல்லது அது நம் இதயத்தை நிரப்பும். மேலும் இது நம் இதயத்தை அலற்றியது அல்லது நுழைகிறது. அதற்குள் சிறுநீரகம் கெட்டுவிடும். மேலும் நோயாளியின் உணர்வு அதிகரிக்கிறது. மற்றொரு முறை எனது டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு நான் ஒரு பரிந்துரை செய்கிறேன். நீங்கள் ஒரு நாளைக்கு 3 முறை உணவு சாப்பிட வேண்டும். ஒரு நாளைக்கு 4 முறை சாப்பிட வேண்டும். உங்கள் உடலை பலவீனமாக்கும் எந்த உணவையும் நீங்கள் சாப்பிட வேண்டும். திணை சாப்பிடுங்கள் என்று அடிக்கடி சொல்வார்கள். திணைக்கு வலிமை உண்டு. ஆனால் சிறுநீரை சாப்பிடுவது உங்கள் எடைக்கு ஆனாம். எனவே நான் இல்லை. ஒரு நாளைக்கு 4 முறை சாப்பிட வேண்டும். உங்கள் உடலுக்கு 3 முறை. 4வது முறை டயாலிசிஸ். ஏனெனில் நீங்கள் டயாலிசிஸ் செய்ய வருகிறீர்கள் 1 முறை, 2 முறை, 3 முறை மட்டுமே. அந்த டயாலிசிஸ் காரணமாக உங்கள் உடலில் பலவீனம் ஏற்படும். அதனால் நீங்கள் மேலும் உணவு சாப்பிட்டால் உங்களுக்கு மேலும் ஆற்றல் கிடைக்கும். மேலும் ஆற்றல் பெறுவதன் மூலம் நீங்கள் குறைவான டயாலிசிஸ் நேரத்திற்கு மட்டும் பயன்படுத்தலாம். உங்கள் உடல் சேதமடையாது. அதற்கு நீங்கள் பல கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக டயாலிசிஸ் செய்யும் நோயாளிகளுக்கு. எனவே சொல்வதன் அர்த்தம் என்ன? நீங்கள் சிறுநீரக தீவிரவாத நோயாளி ஆகின்றீர்கள். உங்களுக்கு டயாலிசிஸ் கிடைக்கிறதா இல்லையா? உங்கள் உணவில் பல மாற்றம் இருக்கின்றது. டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு நல்ல அளவில் உணவு வழங்குகிறோம். ஏனெனில் மற்ற நோயாளிகளை விட அவரது உடலின் தேவை அதிகம். எனவே நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுக்கிறீர்கள். குறிப்பாக டயாலிசிஸ் செய்யும் நோயாளிகளுக்கு மட்டும். மற்றும் டயாலிசிஸ் செய்யும் முன் உங்கள் உலர் எடையை மற்றும் டயாலிசிஸ் செய்வதற்கு முன் எடையை கண்காணிக்கவும். அதுவும் உங்கள் உடல் நலம் பற்றி ஒரு நல்ல கருத்து கிடைக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நமஸ்தே.